أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, நேற்றைய தினத்தினிலே ஒரு சின்ன வேண்டுகோள், கொஞ்சம் நெருங்கி வந்துருங்களேன். அப்படி நெருங்கி வந்துருங்க, சங்கடப்படாமல் கொஞ்சம் நெருங்கி வந்துருங்க. பக்கத்தில் வாங்க, முன்னாடி வர வர உங்களுக்கு நன்மைகள் இருக்கு. நேற்றைய தினத்தினிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னமல் அமாலு பின்னியாத், நம்முடைய அமல்கள் அனைத்துமே நம்முடைய எண்ணங்களை இஹ்லாஸை பொறுத்த அளவில் தான் இறைவனிடத்திலே அங்கீகாரம் பெறுகிறது, நன்மையை பெற்று தருகிறது என்ற ஒரு ஹதீஸினுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அதுல அந்த ஹதீஸினுடைய பொருளை நாம பார்த்தோம், அந்த ஹதீஸினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். இதே போல அதனுடைய வரலாற்று பின்னணியை நாம பார்த்தோம். இது அல்லாமல் இஹ்லாஸினால் ஏற்படக்கூடிய ஒரு 6-7 சிறப்புகளை, நன்மைகளையும் நாம் என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினத்தினுள்ள இஹ்லாஸினுடைய பயன்பாடுகள், சிறப்புங்கிறது வேற, அதே போல அதனுடைய பயன்பாடுகளை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ உங்களிடத்துல ஒரு கேள்வி வைக்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்தினுள்ள அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஆகிரத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருவன் இந்த உலகத்துல செயல்பட்டான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடு என்ன? ஏன்னா பயன் இல்லாம நம்ம எந்த காரியத்தை என்ன செய்யறது இல்லை, பண்றது கிடையாது. இப்ப இஹ்லாஸ் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இஸ்லாத்துல, ஹதீஸ்ல அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த இஹ்லாஸின்படி ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் செயல்படுகிற சமயத்தினால அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடு என்ன? சொர்க்கம். நான் இந்த உலகத்துல மறுமையில கிடைக்கக்கூடியது அது தனியாக, அதை தான் நம்ம நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம். இந்த உலகத்துல தனி மனிதனுக்கும் அதுல பயன் இருக்கிறது. இதே மாதிரி சமூக பயன்பாடும் என்ன செய்கிறது, இருக்கிறது. 2 வகையான பயன் என்ன செய்கிறது, இருக்கிறது. இப்ப தனி மனித பயன் அப்படிங்கிற வகையில என்ன ஒரு பயன் இருக்கிறது, சமூக பயன் என்ன இருக்கிறதுங்கிறத நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தனி மனித பயன் என்ன? நம்முடைய கேரக்டர் என்ன செய்யுது, சரியாவது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றாங்க. இது அல்லாம மிக முக்கியமான பயன் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்துல இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய அத்தனை காரியங்களையும் அமைத்துக் கொண்டான் என்று சொன்னால்
அவனுடைய வாழ்க்கையில விரக்தி ஏற்படாது. என்ன ஏற்படாது? விரக்தி ஏற்படாது. இந்த உலகத்துல நம்ம பாக்குறோங்க, சில நேரங்கள்ல சில மனிதர்கள் அவங்க பணக்காரனா இருக்க மாட்டாங்க, பெரிய அளவுக்கு உண்டான ஒரு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்காது. ஆனா இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி அவங்க உழைச்சு கொண்டே இருப்பாங்க, தியாகம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்களை அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய வாழ்க்கையில இழந்திருப்பாங்க. ஆனா எந்த விதமான பயன்பாடும் இருக்காது. அதனால அவருக்கு எந்த விதமான பயன்பாடும் இருக்காது. அப்படி இல்லாவிட்டாலும் கூட அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார், விரக்தி இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருப்பார். என்ன காரணம் சொன்னா, இந்த உலகத்துல எனக்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் கூட நாளைக்கு மறுமையில், அவங்க சொன்ன மாதிரி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அனுசிவான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பான் அப்படிங்கிற வகையில அவன் அந்த விரக்தி ஏற்படாமல் அந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பான். இன்னைக்கு நிறைய இயக்கங்கள்ல நம்ம பார்க்கிறோம், அமைப்புகள்ல பார்க்கிறோம், நிறைய சிரமப்படுவாங்க. மேல்மட்டத்துல அளவுல இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க தான் உழைப்பாங்க, தியாகம் செய்வாங்க. ஆனா எந்த விதமான பயனும் இருக்காது, வசதி வாய்ப்பு இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் கூட அந்த இஹ்லாஸ் அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிற காரணத்தினால விரக்தி ஏற்படாமல் அவங்க செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான், சொர்க்கத்துல நிறைய நமக்கு வசதி வாய்ப்புகளை கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவன் செயல்பட்டு கொண்டே இருப்பான். இந்த வகையில தனி மனித பயன்பாடு என்ன செய்கிறது ஒன்று இருக்கிறது, சமூக பயன்பாடு என்று ஒன்று இருக்கிறது. சமூக பயன்பாடுன்னா, சில நேரத்துல நீங்க ஒரு இடத்துல முதலாளிகள் இருப்பாங்க, அப்ப கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேலை பார்க்கிற ஆள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த முதலாளி பார்க்கிற சமயத்துல ஒரு மாதிரியாகும், நல்ல வேகமா வேலை செய்யற மாதிரி காட்டிக்கிறோம். ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிறங்க, ஒரு தொழிற்சாலை எடுத்துக்கங்க, அல்லது ஒரு பெரிய அளவுக்கு உண்டான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா, முதலாளி பார்க்கிற சமயத்துல நல்லா செயல்படுவோம். ஆனா முதலாளி பார்க்காவிட்டால் அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த செயல்பாட்டை குறைச்சிடுவான். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இஹ்லாசோடு ஒரு மனிதன் செயல்பட்டான் என்று சொன்னால், அந்த முதலாளி பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, தன்னை யாராவது கண்காணிக்கிறாங்களா அல்லது கண்காணிக்கவில்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் அப்படியே என்ன செய்வான், தொடர்ந்து அந்த தொழிற்சாலையில, அந்த அமைப்புல, அந்த ஒரு நிறுவனத்துல செயல்பட்டு கொண்டே இருப்பான். அப்படி செயல்படுறதுனால என்ன ஏற்படும் சொன்னா, அந்த தொழிற்சாலைக்கு, அந்த நிறுவனத்திற்கு நிறைய உற்பத்தி என்ன செய்யும், உருவாகும். அந்த வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லும். இவன் எதையுமே பார்க்கறது இல்லையா, முதலாளி பார்க்கிறானா பார்க்கலையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்காம அல்லாஹ்வுக்காக செய்கிற சமயத்தினால அந்த தொழில் நிறுவனம், அந்த தொழிற்சாலை என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே இருக்கும், உற்பத்தி அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஆக ரெண்டு வகையான பயன்பாடு. ஒரு மனிதன் இஹ்லாசோடு செயல்படுற சமயத்தினால தனி மனித பயன்பாடு அப்படிங்கிற வகையில பார்க்கிற சமயத்தில் அவனுடைய வாழ்க்கையில விரக்தியே ஏற்படாது. இன்னைக்கு நிறைய மக்கள் மூமினாக இருக்கிறாங்க, சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஆனா சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பாங்க. என்ன காரணம்? அந்த இஹ்லாஸ், அந்த விரக்தி ஏற்படாத காரணம். இதே போல சமூக பயன்பாடு அப்படிங்கிற வகையிலேயே என்ன செய்த ஒரு பயன்பாடு என்ன செய்த நம்ம பார்க்கிறோம். இந்த அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம செயல்பட முடியுமா? இந்த மாதிரி எல்லாம், அதாவது எதையுமே எதிர்பார்க்காம மறுமையை முன்னிறுத்தியே எல்லாத்து காரியத்தையும் செய்ய முடியுமா? ஒரு பேரு புகழ் வேண்டாமா, பதவி ஆசையெல்லாம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன செய்யலாம், கேள்வி கேட்கலாம். ஆனா அந்த மாதிரியான வகையில ஒரு முஹ்லிஸான முன்மாதிரிகள் இந்த உலகத்தில் நினைச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. உதாரணமா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு முஹ்லிஸான வகையில செயல்பட்ட ஆளுங்கிற வகையில யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். இஹ்லாசோடு அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அப்படிங்கிற வகையில யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனசுல பட்டது சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. அபூபக்கர் சித்திக். வேற சும்மா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. தப்பு வந்தாலும் பிரச்சனை கிடையாது, போலீஸ் எல்லாம் பிடிச்சு கொடுத்துட மாட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா வருங்கால சந்ததிகள்லாம் ரொம்ப நினைச்சாங்க, உற்சாகமா இருக்கிறாங்க. பாரம்பரியமா இருக்கிறோம், நம்ம மௌனமா இருக்கிறோம், அவங்க நினைச்சாங்க கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாவுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்களா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கிட்டத்தட்ட ரசூலுல்லா வரைக்கும் எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறாங்க? லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. இந்த லட்சக்கணக்கான நபிமார்கள்ல எல்லா நபிமாருடைய வரலாறும் குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை நபிமார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு? 25 நபிமார்களுடைய பேர் தான் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கு. அப்ப மத்த நபிமாரெல்லாம் கோச்சுக்கலாமா இல்லையா, என்னுடைய பேரும் குர்ஆன்ல வரல அப்படிங்கிற வகையில் அவங்க கோச்சிருக்கலாமா இல்லையா? ஆனா யாருமே கோச்ச மாதிரி நம்ம வரலாற்றை என்ன செய்யல, பார்க்கல. சரி, இந்த 25 நபிமார்களையும் அல்லாஹ் முழுமையாக அவருடைய முழு வரலாறையும் சொல்லியிருக்கிறானான்னு சொன்னா
சில நபிமாருடைய வரலாறு அதிகப்படியாக நீண்ட வகையில சொல்லியிருக்கிறான். யாருடைய வரலாறு சொல்லியிருக்கிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இப்படி நிறைய வகையில நிறைய குர்ஆன்ல நிறைய வரும். சில நபிமார்களை கொஞ்சம் ஷார்ட்டா நடுத்தரமா நினைஞ்சிருப்பான் சொல்லியிருப்பான். சில நபிமாருடைய பேரை பார்த்தீங்கன்னா ஒரு வரியில முடிச்சிருப்பான். சில நபிமாருடைய பேரை ஒரு வரியில இந்த மாதிரி ஒரு நபி வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பான். அவங்க செஞ்ச தியாகம், அவங்களுடைய உழைப்பு, இதெல்லாம் வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. இப்படி என்னுடைய குர்ஆன்ல வந்து என்னுடைய பேர் பதிவு செய்யப்படல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க தாவா படியில வந்து அவங்க வந்து சுணக்கம் கொண்டார்களா என்று சொன்னால் நிச்சயமா கிடையாது. அவங்க வாட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், நமக்கு வந்து கூலி கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில செயல்பட்டு இருந்தாங்க. இது நபிமார்கள். இப்ப ரசூல்லாவை எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி எந்த காரியத்தையும் பண்ணாங்களா? அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, இந்த தீனுக்காக அர்ப்பணிச்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, உங்களுக்கு மண் வேண்டுமா, நாங்க வந்து கொடுக்கிறோம். நிறைய நிலகுலங்கள்லாம் வேணும்னு சொன்னா அதை நாங்க கொடுக்கறதுக்கு என்ன செய்யறோம், தயாரா இருக்கிறோம். இதே மாதிரி பொன் வேண்டுமா, தங்கம் இந்த மாதிரி இருக்கா இல்லையா, விலை மதிக்க முடியாத பொருட்கள் இருக்கா இல்லையா, அது வேண்டும்னா சொல்லுங்க, அதையும் வந்து கொடுக்கிறோம். அது உலகத்துல எத்தனையோ அழகான பெண்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்கள் மேல உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதுக்காக வேண்டித்தான் இந்த தாவா படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை கொடுக்கறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், தயாராக இருக்கிறோம். இப்படியாக வேற இந்த மூணு இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு பதவி வேண்டுமான்னு சொன்னா அந்த பதவியை கொடுக்கறதுக்கு என்ன செய்யறோம், நாம தயாரா இருக்கிறோம். நீங்க இந்த தாவா பணியில இருந்து பின்வாங்கிருங்க அப்படின்னு ரசூல்லாட்ட சொல்ற சமயத்துல ரசூல்லா என்ன சொன்னாங்க, ஒரு கையில சந்திரனையும் மறுகையில சூரியனையும் கொடுத்தாலும் கூட என்னுடைய கொள்கையை தாவா படி நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். நான் அல்லாவுக்காக வேண்டி பண்றேன். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மண்ணுக்காக வேண்டியோ, பொண்ணுக்காக வேண்டியோ, பதவிக்காக வேண்டியோ, செல்வாக்குக்காக வேண்டிய சொல்வாக்காக வேண்டிய நான் என்ன செய்யல பண்ணல அப்படிங்கிற வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொடர்ந்து அவங்க என்ன செஞ்சாங்க, பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய வழிவாரில் வந்த வகையில நம்ம அந்த மாணவர் சொன்ன மாதிரி அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இஹ்லாஸான படிகள். நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம், இந்த ரசூல்லா இருக்கிற வரைக்கும் யார் தான் தொழு வச்சது, ரசூல்லா தான் தொழு வச்சாங்க. ஆனா ஒரு கட்டத்தினால அவங்களுக்கு முடியாத நேரத்துல ரசூல்லா வலுக்கட்டாயமா போய் என்ன செஞ்சாங்க, தொழு வைக்க சொன்னாங்க. அந்த நேரத்துல தொழுதாங்க. அந்த நேரத்துல கூட அவங்க என்ன செஞ்சாங்க, மலைக்கிறாங்க. இப்ப இந்த ரசூல்லாவுக்கு பின்னாடி யாரு ஜனாதிபதி ஆகிறா, அபூபக்கர் ஆகிறாங்க. இப்ப யார் தான் தொழு வச்சு ஆகணும், அபூபக்கர் தான் தொழு வச்சு ஆகணும். ஆனா அவங்க தொழு வைக்கிற சமயத்துல ஒரு வரலாற்று குறிப்பு நீங்களா தெரிஞ்சிருக்கீங்களா இல்லையா தெரிய கிடையாது. சலாம் கொடுத்த உடனே அந்த முசல்லாவில இருந்து அடுத்த இடத்துக்கு போயிருவாங்க. சலாம் கொடுத்த உடனே இன்னைக்கு அப்படியே உட்கார்ந்து இருக்குமா இமாம்கள், அதுக்காண்டி அவங்கள குறை சொல்லல, அவங்களுடைய அந்த இஹ்லாஸை நீங்க பாருங்க. அபூபக்கர் சித்திக்களுடைய இஹ்லாஸ், அந்த சலாம் கொடுக்கிற வரைக்கும் அவங்க அந்த முசல்லாவுல உட்காருவாங்க. சலாம் கொடுத்த உடனே அந்த இடத்தை காலி பண்ணி வேற ஒரு பக்கத்துல நினைச்சுவாங்க போயிருவாங்க. தோழர்கள் கேட்கிறாங்க, ஏன் அப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கிற சமயத்துல, இது ரசூல்லா துளு வச்ச முசல்லா, அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தான் துளு வச்சாங்க. இப்ப அவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி நான் தான் துளு வைக்கிறேன், ஜனாதிபதிங்கிற முறையில நான் தான் துளு வைக்கணும். ஆனா அப்படி துளு வைக்கிற சமயத்துல என்னுடைய உள்ளத்துல வந்து நீ ஒரு தலைமை பதவியில இருக்கிற அப்படிங்கிற வகையில ஒரு விதமான ஒரு பெருமித உணர்வு என்னுடைய உள்ளத்துல என்ன செய்யுது, ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் நான் சலாம் கொடுத்த உடனே அடுத்த இடத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு அவங்க அபூபக்கர் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு அவங்க இஹ்லாஸோடு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம என்ன செய்யணும், கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது முதல்ல வந்து இஹ்லாஸினுடைய பயன்பாடுகள் அப்படிங்கிற வகையில ரெண்ட படிச்சிருக்கிறோம். முன்மாதிரிகள் அப்படிங்கிற வகையில நபிமார்கள், ரசூலுல்லா, அபூபக்கர் அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்தை நினைச்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த இஹ்லாஸ நாம உள்ளத்துல உருவாக்குவதற்கு என்ன செய்யணும், நீங்க தான் பதில் சொல்லணும். நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், நீங்க கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? இஹ்லாஸ் மனசுல எந்த காரியத்திற்கு யாருமே என்ன செய்யறது இல்ல, பணங்காசு இல்லாம ஏதாவது சொல்வாக்கு தேடாம யாரும் இந்த உலகத்துல என்ன செய்யறது இல்ல, காரியத்தை பண்றதே கிடையாது. நாளைக்கு மறுமை அப்படிங்கிற வகையில யோசிச்சு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்யறது கிடையாது. இஹ்லாஸ் கூட செயல்படக்கூடிய முஹ்லிசுகள் வந்து ரொம்ப குறைஞ்சு வந்து கொண்டே இருக்கிறாங்க. அமைப்பு ரீதியாக பார்த்தாலும் சரி, வேற எந்த வகையில நீங்க பார்த்தாலும் சரி, அந்த இஹ்லாஸ் எல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. இப்ப இந்த இஹ்லாஸை உருவாக்குறதுக்கு குர்ஆன் சுன்னா சொல்ல காட்டி கொடுக்கிய அந்த விஷயங்கள் என்ன, எதை பண்ணுனோம்னா அந்த இஹ்லாஸ் உருவாகும். திக்ர் செஞ்சா அவங்க உருவாகுன்னு சொல்றாங்க. அடுத்து மறுமை சிந்தனை தாங்க மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ்வை நம்புறது ஒரு பெரிய காரியம், அது ஒரு முதல் அம்சம்.
இந்த அல்லாவுக்கு அடுத்து எதை நம்பணும்? நம்ம மறுமை சிந்தனையை நாம என்ன செய்யணும்? நம்பணும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நாளைக்கு மறுமையில எல்லாத்தையும் கூட்டி வச்சு அல்லாஹ் விசாரணை செய்யற சமயத்துல ஒவ்வொரு ஆட்களுடைய விஷயத்தையும் அந்த அமல்களை பிரிக்கிற சமயத்துல இது இஹ்லாஸ் உள்ளது, இது இஹ்லாஸ் அற்றது அப்படிங்கிற வகையில் அந்த அமல்களை பூரா அல்லாஹ் தரம் பிரிப்பான். ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்வான்? இவன் இஹ்லாஸோடு செயல்படுவான், இவன் இஹ்லாஸ் இல்லாமல் செயல்பட்டவன் அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் என்ன செய்வான்? தரம் பிரிப்பான் அப்படிங்கிற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் கட்டமாக அல்லாஹ் யாரை விசாரிப்பான்? ஒரு அறிஞரை, மார்க்க அறிஞரை விசாரிப்பான். இதே போல அடுத்து கொடை வள்ளலை என்ன செய்வான்? அல்லாஹ் விசாரிப்பான். அதுக்கடுத்து யாரை விசாரிப்பான்? ஒரு ஷஹீத அல்லாஹ் என்ன செய்வான்? விசாரிப்பான். அப்படி விசாரிக்கிற சமயத்துல மார்க்க அறிஞர் என்ன சொல்வார்? நான் குர்ஆனை படிச்சேன், அதை கற்றுக் கொடுத்தேன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய காரியங்கள்லாம் பண்ணேன் அப்படின்னு என்ன செய்வாரு? அவர் சொல்வார். கொடைவள்ளல் என்ன செய்வாரு? எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்த, அல்லாஹ்வுடைய உன்னுடைய பாதையில தான தர்மங்கள் செஞ்சேன் அப்படின்னு நினைச்சாரு, அவர் சொல்வார். ஷஹீத் என்ன சொல்வாரு? எனக்கு உயிரை கொடுத்த, உடலை கொடுத்த, எல்லாத்தையும் ஒண்ணுக்காவடி அர்ப்பணிச்சுன்னு சொல்ற சமயத்துல அல்லாஹ் என்ன செய்வான்? நாமெல்லாம் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய ஆட்கள், ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? உள்ளத்தை பார்க்கக்கூடிய ஆள். இந்த மார்க்க அறிஞரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீ கற்றது உண்மை, அதை கற்றுக் கொடுத்தது உண்மை, எல்லாம் உண்மைதான். ஆனா அதை நீ எடுத்து சொன்னியா இல்லையா? எதுக்கு அப்படி எடுத்து சொன்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞர், ஒரு பெரிய உபதேசி அப்படிங்கிற வகையில மக்களுக்கு மத்தியில ஒரு பேர் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடும் உடைய உள்ளத்துல இருந்துச்சு. அதனால அதை உலகத்துல நீ அடைஞ்சிட்டப்பா, இங்க ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்துக்கு அனுப்பிடும். நிறைய அமல் செஞ்சிருக்கிறாருங்க, ஆனா ஒண்ணும் இல்லாமல் போனா அது என்னது? ஓட்டாண்டி அப்பனா என்ன அர்த்தம்? இதே மாதிரி அந்த கொடைவள்ளல் என்ன செய்வாரு? நான் அல்லாஹ்வுடைய பாதையில சொல்ற சமயத்துல நீ எல்லாம் பண்ணதெல்லாம் உண்மைதான், கேட்கிற ஆளுக்கு அள்ளி கொடுத்த, ஆனா எதுக்காக அள்ளி கொடுத்த? ஒரு கொடைவள்ளல்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில பிரபலியம் அடையறதுக்காக பண்ண, அது உலகத்துல கிடைச்சிருச்சு, இங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி ஷஹீதத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? சொல்லுவான். அப்ப இந்த வகையில ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை சிந்திச்சு பார்த்து அந்த மறுமை சிந்தனையை என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளத்துல கொண்டு வரணும். வெறுமனை தொழுது வணக்க வழிபாடுல இருக்கிறத விட நீங்க அந்த ஈமானிய அம்சங்கள் 6 அம்சங்கள். இந்த 6 அம்சங்களை சுருக்கணும் சொன்னா 3 அம்சத்துல முடிஞ்சிடும். ஒன்னு தௌஹீத், 2வது ரிசாலத், 3வது ஆகிரத். இந்த 3க்குள்ள முடிஞ்சிடும். 6 அம்சங்கள் இருந்தாலும் கூட இந்த 3க்குள்ள இணைஞ்சிடும், முடிஞ்சிடும். முதலாவது தௌஹீத், அல்லாஹ் ஒருத்தங்கிறது. 2வது ரிசாலத்தை நம்பணும். 3வது ஆகிரத்தை நம்பணும். இந்த ஆகிரத்தை நம்பாம நாம நினைச்சிடும் செயல்பட்டு இந்த உலகம் தான் சதம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அமல்குள்ள பூரா இருக்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்கிறோம். ஆனா நமக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த சலஃபு சாலிஹீன்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க முழுக்க முழுக்க எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் ஆகிரத்தோட தன்னை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஒரு காலகட்டத்துல வாழ்ந்த நம்ம நூல்கள்ல, ஹதீஸ் நூல்கள் நம்ம பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்துல ஒரு துணி நெய்யக்கூடிய ஒரு வியாபாரி, அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, துணியை நெஞ்சிட்டு அதை ஒரு வியாபாரிட்ட போய் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அவன் அதை எல்லாத்தையும் விரிச்சு பார்க்கறான். விரிச்சு பார்த்துட்டு இதுல இந்த இடத்துல பிசகு இருக்குது, இந்த இடத்துல ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுடைய மூஞ்சில தூக்கி போட்டு இதுக்கு எந்த விலையும் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தான். தூக்கி போட்டவன அவர் என்ன செய்யறாரு? அழுக ஆரம்பிச்சிடறாரு. ஏன்பா அழுகிற? இந்த மாதிரி நான் தூக்கி போட்டேன்னு சொல்லி நீ அழுகிறியா அப்படின்னு கேட்கிற சமயத்துல அந்த சலஃபு சாலிஹின் அவர் சொல்லி காட்டுறாரு, நான் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு காலையிலிருந்து ஒரு முயற்சி எடுத்து தான் இந்த துணியை நெஞ்சு கொடுத்தேன். ஆனா உன்னிடத்துல கொண்டு வர்ற சமயத்துலதான் அதுல ஏதுல ஓட்டை இருக்குது, உடசல் இருக்குதுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடிச்சு. அதனால அதை தூக்கி நீ எரிஞ்சிட்ட. இப்படி எரியற சமயத்துல எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? ஆகிரத்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த உலகத்துல நான் நிறைய தொழுவுறேன், நிறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறேன், தான தர்மங்கள் செய்யறேன், இதெல்லாம் எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற வகையில நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் மஹ்ஷர்ல அதை விசாரணை சமயத்துல இது இஹ்லாஸ் உள்ளது, இது இஹ்லாஸ் அற்றது, இதுல குறைபாடு இருக்குது அப்படிங்கிற வகையில அந்த அமல்கள் பூரா நீ எரிஞ்ச மாதிரி என்னுடைய முகத்துல அல்லாஹ் எரிஞ்சிட்டான்னா என்ன என்னுடைய நிலைமை ஏற்படும் அப்படிங்கறத நான் நினைச்சு பார்த்தேன். அதை நினைச்சு பார்த்து எனக்கு அழுக வந்துருச்சுன்னு நினைச்சாரு அந்த சலஃபு சாலிஹீன்கள்ல உள்ள ஒருத்தர் சொல்றாரு. ஆக இந்த மறுமை சிந்தனையை நாம கொண்டு வந்தோம்னு சொன்னா அந்த இஹ்லாஸ் நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யும்? உருவாகும். 2வது, இந்த இஹ்லாஸ் உருவாவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழி என்னன்னு சொன்னா, எந்த காரியத்தை நீங்க பண்ணாலும் கூட மறைச்சு பண்ணு. யாருக்கும் தெரியாம என்ன செய்யுங்க? மறைச்சு பண்ணு. இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஒரு 10 பைசா கொடுத்தா கூட நம்ம என்ன செய்யறோம்? அடுத்த ஆள் பார்க்கணுங்கிற வகையில செய்யறோமா இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நீங்க செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பகிரங்கமாக இப்ப தொழுகிறோம், எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. இதே மாதிரி வர்ற சமயத்துல முசாஃபிர்களுக்கு ஏதாவது கொடுக்கிறோம், இதெல்லாம் பகிரங்கமான ஒரு விஷயங்கள் தான். இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில மறைமுகமாக அல்லாவுக்கு நமக்கு மாத்திரமே தெரியக்கூடிய அளவுக்கு உண்டான வணக்க வழிபாடுகள் நம்ம என்ன செய்யணும்? நிறைய செய்யணும்.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த நேரத்திலே முதல் கட்டமாக அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லிம்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்ன முதல் அட்வைஸ் என்ன தெரியுமா? அப்சு சலாம், சலாத்தை நீங்க பரப்புங்க. இஸ்லாம்ங்கிறது வந்து தீவிரவாத மார்க்கம் கிடையாது, அமைதியை பரப்புங்க. பசித்தவர்கள் முஸ்லிமா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவளா இருக்கட்டும், எல்லாருக்கும் பசித்தவர்களுக்கும் உணவளியுங்க. வசிலுல் அரஹாம், இந்த சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சோதனை தான், இருந்தாலும் கூட அந்த சோதனையை தாங்கிக்கிட்டு அவங்களோடு சேர்ந்து நீங்கள் வாழுங்கள். வன்னாசு வசல்லு வன்னாசுனியா, மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற சமயத்துல நீங்க எழுந்து தனியாக அல்லாஹ்வை தொழுவுங்கள். அப்படி தொழுதீர்கள் என்று சொன்னால் ததுகுலுல் ஜன்னத்தை பிசலாம், எந்த விதமான நெருக்கடி இல்லாமல், சிரமம் இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைவீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அந்த வகையில இப்ப பகல் நேரத்துல 5 நேரம் நாம தொழுகிறோம், எல்லாரும் பார்ப்பாங்க. யாருமே பார்க்காத ஒரு நிலை என்று சொன்னால் தஹஜ்ஜுல எழுந்து நாம தனியாக தொழக்கூடிய அந்த பக்குவத்தை நாம வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த இஹ்லாஸ் உருவாகும் என்று அறிஞர் பெருமக்கள் என்ன செய்றாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக சில நேரங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் கூட சில நேரத்துல வரும். இந்த இஹ்லாஸோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி தடுமாற்றம் ஏற்படும்? ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் வர்றார், வந்து சஹாபி வந்து ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நான் வந்து இந்த ஏழைகளுக்கு தர்மம் செய்யறேன். அப்படி தர்மம் செய்யற சமயத்துல நீ உள்ளத்துல வந்து அல்லாஹ்விடத்துல பொருத்த பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு உள்ளத்துல இருக்கு. பாதி அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு பாதி அளவுக்கு என்னன்னு சொன்னா மக்கள்கிட்ட ஒரு பேர் வாங்கணும் அப்படிங்கிற, குடைவள்ளல் பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்கு. இது வந்து சரியா அப்படிங்கிற வகையில் என்ன செய்றாங்க, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை இருக்கிறான், மன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யாராவது இறைவனுடைய அந்த சந்திப்பை நாளைக்கு மறுமையில கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தான்னு சொன்னா பல் யாமல் அமலன் சாலிஹா, அவங்க நல்ல சாலிஹான அமலை செய்யட்டும். வலா யுஷ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, ஆனா அந்த அமல்கள்ல யாரையும் என்ன செய்யக்கூடாது, கூட்டாக்கி விடக்கூடாது, சிறுக்கு வைத்து விடக்கூடாது அப்படிங்கிற வகையில அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை எழுதுறான் இறக்கி அந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் கூட சில நேரத்துல அந்த மாதிரி வரத்தான் செய்யும். அதாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு எண்ணமும் இருக்கும், ஆனா இந்த மக்களுக்கான அமைப்பிலையும் ஒரு எண்ணப்பாடு நம்முடைய உள்ளத்துல வரும். ஆனா அந்த ரெண்டு விஷயத்துல வந்து அது வந்து மிகைத்து விடாத அளவுக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். எதை மிகைத்து விடாத அளவுக்கு? இந்த அல்லாஹ்வை விட இந்த மக்களுடைய பாராட்டு இருக்கா இல்லையா, இது மிகைத்து விடாத அளவுக்கு நாம என்ன செய்யணும், அந்த காரியத்தை செய்யணும். இப்போ உதாரணமாக நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம், ஹஜ் பயணத்துல போற சமயத்துல, உம்ரா பயணம் போற சமயத்துல நம்ம முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காண்டி தான் போறோம். ஆனா அப்படி போற சமயத்துல சில நேரங்கள்ல வியாபார நிமித்தமாக சில நண்பர்கள் வருவாங்க போவாங்க. அப்படி வர்ற சமயத்துல இந்த வியாபாரத்தினுடைய அந்த எண்ணப்பாடு அதிகப்படியாக போய்விடாத அளவுக்கு அந்த இபாதத்தினுடைய எண்ணப்பாடு என்ன செய்யணும், நம்முடைய உள்ளத்துல இருக்கிற மாதிரி நம்ம ஆக்கிக் கொள்ளணுங்கிற வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அப்ப அந்த வகையில உள தூய்மை உருவாகுவதற்கு மறுமை நினைவு, இரண்டாவது மறைத்து செய்வது, எல்லாத்தையும் என்ன செய்யறது, மறைத்து செய்யறது. சரி, இப்ப எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டோமா இல்லையா, ஓரளவு இஹ்லாஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்முடைய உள்ளத்துல இஹ்லாஸ் வந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. என்ன அடையாளங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் இஹ்லாஸோடு தான் செயல்படுகிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் செயல்படுகிறான் அப்படிங்கிற வகையில ஒரு சில அடையாளங்கள் இருக்கு. என்ன அடையாளங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், எந்த மாதிரியான அடையாளங்கள் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் இஹ்லாஸோடு தான் செயல்படுறதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. அதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து சொல்லுங்க, இவர் வந்து இஹ்லாஸோடு தான் செயல்படுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, சில அடையாளங்கள் இருக்குது. நானே சொல்லிடுறவா அப்ப? சொல்லுங்கம்மா, நீங்க ரெடியா இருக்கீங்க, சொல்லுங்க. எதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்னா, சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சில ஆட்கள் நல்ல காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிக்கிற சமயத்துல அடுத்தவங்க புகழ்ந்தார்கள் என்று சொன்னால் உற்சாகமாக செயல்படுவார்கள். உற்சாகமா என்ன செய்வாங்க, அவங்களை அப்படியே பொன்னாட போட்டி அவங்கள பேரெல்லாம் சொல்லி மேடையில ஏற்றி அப்படி எல்லாம் பண்ணோம்னா உற்சாகமா செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. யாருமே இகழ ஆரம்பிச்சுட்டான்னு வைங்க, அந்த உற்சாகம் குறைஞ்சிடும். அப்படி பாக்குறோமா இல்லையா? ஆனா வந்து ஒரு மனிதனிடத்துல இஹ்லாஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு அடையாளம் சொன்னா, யாரு புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி தன்னுடைய காரியத்தை அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா என்ன செய்யுது இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அடையாளம் சொன்னா, சில ஆட்களை பாத்தீங்கன்னா
கூட்டத்துல இருக்கிற சமயத்துல அமல்கள்ல நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. அதே மாதிரி பாவத்திலிருந்து விலகி இருப்பாங்க. பாவத்துல இருந்து என்ன செய்வாங்க? கூட்டமா இருக்கிற சமயத்துல நிறைய அமல்கள் செய்வாங்க, பாவத்திலிருந்து விலகி இருப்பாங்க. ஆனா தனிமையில ஒரு தனி அறையில போய் இருக்கிற சமயத்தினால அந்த இபாதத்துல சோம்பலா இருப்பாங்க, பாவத்துல மூழ்கிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி மூழ்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இஹ்லாஸ் இல்லைன்னு அர்த்தம். கூட்டத்துல இருந்தாலும் சரி, தனிமையில இருந்தாலும் சரி, அமல்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும், பாவத்துல இருந்து என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். அப்படி விலகி யாராவது இருந்தாலும் சொன்னால் அது இஹ்லாஸுக்கான அடையாளம் அப்படிங்கிற வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சொல்லி காட்டிருக்கிறாங்க. அடுத்து மூணாவதாக உள்ள ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சில பேர் சின்ன சாதனையத்தான் பண்ணிருப்பாங்க, ஆனா பெரிய அளவுக்கு என்ன செய்வாங்க? நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு என்ன செய்வாங்க? 4 பேருக்கு மத்தியில தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சில பேரை பாத்தீங்கன்னா பெரிய சாதனையை பண்ணியிருப்பாங்க, ஆனா ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேன், யார்கிட்டையும் வெளிப்படுத்தாம கமுக்கமா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்படி யாராவது இருந்திருக்கிறாங்களா? அப்படி முன்மாதிரிகள் யார் இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா சஹாபாக்களை தான் பார்க்க முடியும். நம்மள்ட்ட யாரையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. உமர் ரலியல்லாஹு வந்து அபூ உபைதாங்கிற சஹாபி என்ன செய்றாங்க? வர்றாங்க. அவங்க வந்து உமர் ரலியல்லாஹுடைய, அதாவது ரசூலுல்லாஹுடைய இறப்புக்கெல்லாம் பின்னாடி உமர் ரலியல்லாஹு பார்க்கறதுக்காண்டி அபூ உபைதா என்ன செய்றாங்க? வர்றாங்க. வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது நீங்க இஸ்லாத்துக்கு வர்றது வரைக்கும் வந்து இஸ்லாம் வந்து அதிகமா பரவல. நீங்க எப்ப இஸ்லாத்துக்குள்ள வந்தீங்களோ அப்பதான் இஸ்லாம் என்ன செய்யுது? பரவ ஆரம்பிக்கும். காபாவுலயே வந்து முதல் கட்டமாக குர்ஆனுடைய வசனங்களை தொங்க போட சொன்னது யார்தான்? உமர் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க. ஏன் அப்படி பயந்துகிட்டு இருக்கிறீங்க? நம்ம ஹக்க சொல்றோம், ஏன் நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி முதல் கட்டமாக இந்த காபாவுல வந்து குர்ஆனுடைய வசனத்தை தொங்க போட விட்டதுக்கு காரணம் யாருதான்? உமர் ரலியல்லாஹு தான். அப்ப இதெல்லாம் சொல்லி நீங்க வந்ததுக்கு பின்னாடி தான், வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு பரவல, நீங்க வந்ததுக்கு பின்னாடி தான் பரவுச்சு. நீங்க ஜனாதிபதி ஆனதுக்கு பின்னாடி தான் இந்த மக்கா சவுதியை தாண்டி உலக நாடுகளுக்கு பூரா இது இஸ்லாம் பரவுச்சு. நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க பண்ண அந்த விஷயங்கள்லாம் சொல்லி என்ன செய்றாங்க? அவங்க வந்து பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டுறது நாம என்ன செய்வோம்? அப்படியே கேட்டுக்கிட்டே என்ன செய்வோம்? உலகாயுதம் அடைஞ்சிரும். ஆனா உமர்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்படி எல்லாம் நீ போல்றப்பா, என்னை வந்து பெரிய அளவுக்கு நீ வந்து பாராட்டு செய்யற, ஆனா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் என்னுடைய தராச, என்னுடைய நன்மை தீமை தராச நிறுத்து பார்க்கிற சமயத்துல என்னுடைய நன்மையும் என்னுடைய தீமையும் சரிக்கு சமமாக இருந்து என்னை சும்மா அல்லாஹ் விட்டுட்டாலே போதும் அப்படின்னு யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னதாக நம்ம என்ன செய்றோம்? நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த இஹ்லாஸ் இருப்பதற்கு வந்து பெரிய சாதனையை பண்ணினாலும் கூட ஒண்ணுமே கண்டுக்கிறாத அளவுக்கு கமுக்கமா இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க தான் இஹ்லாஸுக்கான ஒரு அடையாளத்தை உடையவர்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இது அல்லாம சில பேர் பதவியில இருந்தா என்ன செய்வாங்க? நிறைய செயல்படுவாங்க. பதவியை விட்டு கீழே இறங்கிட்டா செயல்பட மாட்டார். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில சைஃபுல்லான்னு யாருக்கு பேரு? சைஃபுல்லான்னு யாருக்கு ரசூலுல்லாஹ் பட்டம் கொடுத்துறாங்க? அல்லாஹ்வுடைய வாள் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபிக்கு பட்டம் கொடுத்தாங்க, காலித் இப்னு வலீத். ஏன்னு சொன்னா அவங்க போருக்கு போனாங்கன்னா அவ்வளவு சிறப்பான முறையில் என்ன செய்வாங்க? அவங்க போரிடுவாங்க, எதிரிகள் எல்லாம் பயந்து ஓடுவாங்க. இது மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யுது? சைஃபுல்லா ரசூலுல்லாஹ் பட்டம் கொடுத்துட்டாங்க, அவர் நல்ல சிறப்பா பண்றாரு அப்படிங்கிற வகையில தோழர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சிட அவருடைய புகழ் என்ன செய்யுது? மேல போகுது. அப்ப அவங்களுக்கு தர்பியத்து கொடுக்கறதுக்கான உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்கன்னா, அந்த காலித் இப்னு வலீத் அவர்களை வந்து அந்த தளபதி பதவியில இருந்து கீழே இறக்கி சாதாரண ஒரு சிப்பாயை அனுப்பிச்சாங்க, ஒரு சோல்ஜரா போட்டுட்டு அந்த இடத்துல அபூ உபைதாவை அனுப்பிச்சாங்க, அந்த உமர் ரலியல்லாஹு போடுறாங்க. இப்ப போடுற சமயத்துல நாம பதவியில இருந்தா ஒரு மாதிரி செயல்படும், சாதாரண தொண்டரா வந்தா என்ன செய்வோம்? செயல்படுவோமா? செயல்பட மாட்டோம். ஆனா இங்க தன்னுடைய பதவி தளபதி அப்படிங்கிற பதவி இறக்கப்பட்டாலும் கூட சாதாரண சிப்பாயாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவங்க செயல்பட்டதாக நாம் என்ன செய்யறோம்? வரலாற்றுல பார்க்கிறோம். ஆக பதவி இருந்தாலும் சரி, பதவி இல்லாவிட்டாலும் சரி, அந்த சரியான முறையில செயல்பட்டால் என்று சொன்னால் அவங்களுக்கு இஹ்லாஸ் இருக்குது அப்படிங்கிற வகையில நாம் என்ன செய்யறோம்? யோசிச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கு. கடைசியாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நாம் நினைஞ்சிரும். அதாவது இந்த விஷயம் வந்து கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் இஹ்லாஸுக்கு தோதான ஒரு அம்சம் இருக்கிற காரணத்தினால அது ஒரு பாரதூரமான விஷயமாக கருதப்படவில்லை என்கிற வகையில அதை கூட உங்களுக்கு முத்தியில நம்ம நினைச்சிரோம் சொல்லி காட்டும். என்னன்னா, முன்னொரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பக்திமான நினைச்சாரு இருந்திருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாமல் இருக்கலாம். ஒரு பக்திமான நினைச்சாரு இருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு சில ஆட்கள் என்ன செய்றாங்கன்னா, ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்துக்கு என்ன செய்றாங்க? சக்தி இருக்குது அப்படிங்கிற வகையில் என்ன செய்றாங்க? அந்த சிறுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தௌஹீதுக்கு ஆப்போசிட்டா என்ன செய்றாங்க? காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சில நல்லவர்கள் என்ன செய்றாங்கன்னா, இந்த பக்திமான்ட்ட வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க,
நீங்க அதை வந்து தடை பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செய்றாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ இவங்க பெறப்பட்டு போறாங்க. அப்படி போற சமயத்துல இடையில என்ன செய்றான், சைத்தா குறிக்கிறான். குறுக்கிட்டு நீ போகாத, நான் போகத்தான் செய்வேன் அப்படிங்கிற வகையில என்ன செய்றாங்க, ரெண்டு பேருக்கும் சைத்தானுக்கும் இந்த பக்திமானுக்கு என்ன செய்யுது, ஒரு போராட்டம் நடக்குது. அப்படி நடக்கிற சமயத்தினால அந்த பக்திமான் என்ன செய்றாங்க, அந்த சைத்தானை வந்து கீழே வீழ்த்தி அவனுடைய நெஞ்சு மேல என்ன செய்றாங்க, ஏறிடுறாங்க. ஏறினதுக்கு பின்னாடி சைத்தானுடைய சூழ்ச்சிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல மோதி பார்ப்பான், அப்புறம் என்ன செய்வான், சூசகமான ஹிக்மத்தா செயல்படுவான். இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த மாதிரி வந்து நீ வந்து அங்க போக வேண்டிய தேவையில்லை, நீ சாதாரண ஒரு ஏழையா இருக்கிற, வறிய நிலையில இருக்கிற, நீ அந்த மரத்தை வெட்டாம இருந்தாய் என்று சொன்னால் உனக்கு இரவு நேரத்துல உன்னுடைய தலைமாட்டுல ஒரு பொற்காசை நான் வச்சிடுறேன் அப்படின்னு நினைச்சிரா சைத்தா வந்து ஒரு சூசகமான முறையில சொல்லி காட்டும். உடனே அதை நம்பி அவர் வறுமையில் இருந்த காரணத்தினால சரி நமக்கு பணங்காசு கிடைக்குது, முதல்ல வந்து ஒரு மாதிரியா பண்ணாரு, இப்ப பணங்காசு கிடைக்குது அப்படிங்கிற வகையில வந்த உடனே என்ன செய்யறாங்க, அதை வெட்டாம வந்துடுறாங்க. முதல் நாள் இரவுல பாக்குறாங்க, காலையில சுகு தொழுதுட்டு பாக்குறாங்க, தலைமாட்டுக்கு அடியில் என்ன செய்யுது, ஒரு பொற்காசு இருக்குது. ஆகா, சைத்தா கரெக்டா செயல்பட்டான். மறுநாள் அதே மாதிரி பொற்காசு இருக்குது. அடுத்து மூணாவது நாள் என்ன செய்யுது, பொற்காசு இருக்குது. நாலாவது நாள் என்ன செய்யல, பொற்காசு இல்லை. இவருக்கு கோவம் வந்துச்சு, 3 நாள் பொற்காசை கொடுத்துட்டு இப்ப ஏமாத்திட்டான்னு சொல்லி திரும்ப அந்த கோடாரி எடுத்துட்டு அந்த மரத்தை வெட்டுறதுக்காக என்ன செய்றாரு, இவர் போறாரு. போற நேரத்துல ஆரம்பத்துல வந்த மாதிரி அந்த சைத்தான் என்ன செய்யறான், குறிக்கிறான், போகக்கூடாது, நான் போவேன் வெட்டுவேன் அப்படிங்கிற வகையில வர்ற சமயத்தினால ரெண்டு பேருக்கு என்ன செய்யுது, ஃபைட் நடக்குது. ஆனா அந்த ஃபைட்டினுடைய முடிவுல அந்த இப்லீஸ் வந்து சைத்தானை வீழ்த்தி, சைத்தான் வந்து அந்த பக்திமான வீழ்த்தி, சைத்தான் என்ன செய்யறான், அவங்களுடைய நெஞ்சு பகுதியில் ஏறி உட்கார்ந்துடுறான். அப்போ அவர் ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு, நான் முதல் தடவையாக வர்ற சமயத்துல உன்னை நான் வென்றேன், ஆனா 2வது சமயம் வர்ற சமயத்துல என்னை நீ வென்றாயே எப்படி, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்துல அந்த சைத்தான் சொல்றான், நீ ஆரம்பத்துல அந்த மக்கள் சொல்ற சமயத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணுங்கிறதுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையில நீ வந்த, ஆனா இப்ப திரும்ப 2வது வர்ற சமயத்துல அந்த இஹ்லாஸ் எல்லாம் போயிருச்சு. எதுக்காண்டி வந்த, பணங்காசுக்காக வேண்டி வந்த, அதனால வந்து உன்னை நான் வென்று விட்டேன் என்பதாக சொல்லிட்டு அந்த அறிஞர் சொல்லி காட்டுகிறார். இஹ்லாஸ் நம்முடைய உள்ளத்துல இருக்கும் என்று சொன்னால் சைத்தானை நாம் என்ன செய்யலாம், வென்றெடுக்கலாம். அந்த இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் சைத்தான் நம்மளை வென்றெடுத்து விடுவான். அப்படிங்கிற வகையில ஒரு அழகான ஒரு தத்துவ வேலை என்ன செய்றாங்க, அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த வகையில நாம் அந்த உலகத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி அல்லாஹ்வுக்காக வேண்டி பண்ணக்கூடிய ஒரு சூழலை நாம உருவாக்கிறோம். தொழுகிறோமா அல்லாஹ்வுக்காக வேண்டி, இதே மாதிரி நோன்பு வைக்கிறோமா அல்லாஹ்வுக்காக வேண்டி, அந்த மாதிரியான வகையில நம்ம தனிமையில இருக்கிற சமயத்துல அந்த எதையும் சாப்பிடுறது இல்லை. ஏன் சாப்பிடுறது இல்லை, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற வகையில நினைச்சிரோம் நம்ம அது பண்றோம். அந்த இஹ்லாஸை வளர்க்கறதுக்காக வேண்டித்தான் இந்த அமல்கெல்லாம் நினைச்சது இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த இஹ்லாஸை உருவாக்குவது என்பது ஒரு மிக சிரமமான ஒரு காரியம். அதை ஒரு பயிற்சி எடுத்து தான் நம்ம என்ன செய்யணும், பண்ண முடியும். எகிப்தை சார்ந்த அறிஞர் கசாலி அவங்க வந்து சொல்லி காட்டுவாங்க. இந்த ஹதீஸோட நம்ம முடிச்சுக்கிறோம். அன்னாசு குல்லுஹும் ஹலாக், இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனுஷங்களும் அழிஞ்சு போகக்கூடிய ஆட்கள், நாசமா போகக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் இல்லல் ஆலிமூன், அந்த மனிதர்களில் யார் மார்க்கத்தை சரிவர கற்றிருக்கிறார்களோ அப்படியான அந்த மார்க்க அறிஞர்களை தவிர எல்லாரும் ஹலாக் ஆகக்கூடியவர்கள். வல் ஆலிமூன குல்லுஹும் ஹலாக், அந்த மார்க்க அறிஞர்களும் என்ன செய்வாங்க, ஹலாக் ஆகக்கூடியவர்கள் தான். இல்லல் ஆமிலூன், யார் அந்த மார்க்கத்தின்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு அமல் செய்யறாங்களா இல்லையா, அந்த ஆமில்களை தவிர எல்லாரும் ஹலாக் ஆகக்கூடியவர்கள். அவங்க அந்த அதோட நிப்பாட்டல, வல் ஆமிலூன குல்லுஹும் ஹலாக், அந்த அமல் செய்யறாங்களா இல்லையா, மார்க்கத்தை கற்று அமல் செய்யறாங்களா இல்லையா, அவங்களும் கூட ஹலாக்ல நாசத்துல இருக்கிறாங்க, அழிவுல இருக்கிறாங்க. இல்லல் முஹ்லிசூன், யார் இஹ்லாஸோடு செயல்படுகிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக செயல்படுகிறார்களோ அவர்களை தவிர. அதோடு அவர் முடிச்சிடல, வல் முஹ்லிசூன ஃபீ ஹத்தரின் ஆலீம், அந்த இஹ்லாஸோடு செயல்படக்கூடிய ஆட்கள் கூட அபாயத்தினுடைய விளிம்புல தான் நிற்கிறாங்க. சில நேரத்தில் அடிச்சுவாங்க, டக்குனு மக்களுக்காக வேண்டி மாறிடுவாங்க, அல்லாஹ்வுடைய இதெல்லாம் போயிருங்கிற வகையில அறிஞர் கசாலி அவங்க வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. இன்னைக்கு நாம வந்து அந்த மாதிரியான வகையில் இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம என்ன செய்றோம், பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து நாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய அமைப்புகள்லாம் உருவாகுது, நிறைய இயக்கங்கள்லாம் என்ன செய்யுது, உருவாகுது. ஒரு அமைப்பு உருவாகுதுன்னா சில மாதங்கள் என்ன செய்யுது, அது 2 பிரிவா மாறுது. 2 பிரிவா என்ன செய்யுது, மாறுது. யாரும் நீங்க சடைச்சுக்கிற கூடாது, பல்வேறு அமைப்புகள்ல இயக்கங்கள்ல நீங்க இருக்கலாம், இருந்தாலும் கூட யதார்த்தமான உண்மையை நம்ம என்ன செய்றோம், சொல்லி காட்டு. ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் உருவாகிறது என்று சொன்னால் சில மாதங்கள்ல அது 2 பிரிவுகளாக ஆகுது. 2 ஆண்டுகள்ல அது 4 பிரிவா என்ன செய்யுது, 4 பிரிவா என்ன செய்யுது, யதார்த்தத்தை நம்ம சொல்றோம். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா இந்த சுயநலம், உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லாத ஒரு தன்மை,
என்ன மாதிரியான தன்மை? என் கருத்தை அவன் ஏற்கல, என் கருத்தை அவன் ஏற்கல, என்ன அவன் முன்னிலைப்படுத்தல, என்ன என்ன செய்யல, மேடையில முன்னிலைப்படுத்தல, என்னுடைய கௌரவத்துக்கு என்ன செய்யல, இடம் தரல. அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் ஒவ்வொரு ஆட்களும் அப்படி பிரிஞ்சு 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 இன்னைக்கு நாசமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கணும். அதனால இந்த ரமலானுடைய மாசத்துல நீங்க எந்த அமைப்புல இருந்தாலும் சரி, இஹ்லாஸ வளர்த்துக்கு. நீங்க சாதாரண மனிதனா இருக்கட்டும் அல்லது அமைப்புல இருக்கட்டும், இஹ்லாஸ் என்ன செய்யுங்க, வளர்த்துக்குங்க. அல்லாஹ்வுக்காண்டி நான் பண்றேன் அப்படிங்கிற வகையில அந்த விஷயத்தை நீங்க வளர்த்துக்குங்க. அப்படி வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெறலாம். அப்படியான ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.